அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19வது அத்தியாயத்தினுடைய 48, 49 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். என வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹி வதுஊ ரப்பி அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்னது? அதாவது உங்களை விட்டு நான் தூரமாயிட்டேன். நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் அழைக்கக்கூடிய கடவுள்களை விட்டும் நான் தூரமாயி என்னுடைய இரட்சகனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, என்னுடைய துவாவை அல்லாஹ் எனக்கு நிராசையாக்கி விட மாட்டான். என்னுடைய துவால அல்லாஹ் என்னை கைவிட்டு விட போவதில்லை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறான். இந்த ஆயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ, இந்த நபி எந்த நிலைப்பாடு எடுத்தார்களோ அதே நிலைப்பாடு நாம எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் துவா வேற ஒருத்தர்கிட்ட கேட்கறது ஷிர்க்கு, பிரயோஜனம் வேற ஒருத்தர் இருந்து அடைய முடியும்ங்கிறது ஷிர்க்கு, வேற ஒருத்தர் நம்மளுக்கு நோவினை கொடுக்க முடியும் அல்லாஹ்வை தவிர்த்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஷிர்க்கு அப்படிங்கறத திரும்ப திரும்ப பதிவு செய்யறோம். அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கணும்னு தெரியும். ஆனால் பிறர்கள் வணங்கக்கூடிய அனைத்தையும் விட்டு அதை விட்டு தூரமாகி விட்டு அதை புறக்கணித்து விட்டு அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு புகலிடும் என்று நினைத்து கேட்க வேண்டும். பிறவற்றால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற நினைப்போடு துவா கேட்கணும். அந்த நிலைப்பாடு வரணும். அதை புறக்கணிச்சுட்டேன், அதை நஃபி செஞ்சுட்டேன், அல்லாஹ்வை நான் இஸ்பாத் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்போடு துவா கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய துவாக்கள் புறக்கணிக்கப்படாத பதிலளிக்கப்பட்ட துவாக்களாக இருக்கும். அல்லாஹ்வால மட்டும்தான் நம்மளுடைய துவாக்களுக்கு பதிலளிக்க முடியும். அப்படி பதிலளிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படின்னு தெரியுமா பதிலளிக்கிறான்? வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப வ குல்லன் ஜஅல்னா நபிய்யா, அவருக்கு இஸ்ஹாக்கையும் அதன் பிறகு யாக்கூபையும் தொடர்ச்சியான அருட்கொடைகளாக கொடுத்தோம், அன்பளிப்புகளாக கொடுத்தோம், அவர்களை நபியாகவும் ஆக்கி வைத்தோம். அவங்க கேட்டதை காட்டியும் பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். கேட்டதை காட்டியும் உண்மையான முவஹிதாக இருந்து, முஹக்கிகு தௌஹீதாக இருந்து ஒருவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வாரே ஆனால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதை காட்டியும் பன்மடங்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவையும் தெரிஞ்ச பிறகு, இவ்வளவையும் ஒருத்தருக்கு குர்ஆன்ல அல்லாஹ் படிப்பினையாக கொடுத்த பிறகு யாராவது ஒருத்தர் நான் உங்களுக்கு பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரா? நீங்க என்கிட்ட கேளுங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன், நான் உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹ்ட்ட இருந்து கேட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? உண்மையிலேயே குர்ஆனையும் சுன்னாவையும் படித்திருந்தாரே ஆனால், இந்த ஆயத்துக்களை அவர் படித்திருந்தாரே ஆனால் அவர்கிட்ட அந்த தைரியம் வருமா? அல்லது நான் பதில் அளிக்காட்டியும் இன்ன அவுலியா பதில் அளிப்பார், இன்ன சாலிஹின் பதில் அளிப்பார், இன்ன நபி பதில் அளிப்பார் என்று யாராலையாவது நெஞ்சுரத்தோட சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இந்த ஆயத்தை படிச்ச யாராலையும் அப்படி சொல்ல முடியாது. அப்படியும் இங்கு இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் நாம மார்க்கத்தை விட்டு அவ்வளவு தூரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். நாம இதை நம்மளுடைய மஜ்லிஸ்கள்ல பேசாததனுடைய விளைவு, இது தவறு, இது தப்பு, இது நம்ம செய்யல, இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு பேசாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு மக்கள் வழிகட்டு அந்த மாதிரி தவறை தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் நம்ம நம்மளுடைய மஜ்லிஸ்கள்ல நம்ம பேசாம இருந்தோம்னு சொன்னா இந்த விஷயங்களை இனி வரக்கூடிய சந்ததியினுடைய நிலை மிகவும் பரிதாபமானதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.